ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ என்னடா கொஞ்சம் லோவா பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. மணி 3 வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கத்தி பேசிட்டா வந்து உள்ள வந்து கத்துவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஆதிவாசி அடக்கிவாசி தான். எம்எல்சி லீக் பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீக்லி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்காக எம்எல்சி லீக் பத்தி ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருக்க டீம்ஸ் ப்ராபபிள் 11 ஜனங்களாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசலாம் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எம்எல்சி லீக், இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எம்எல்சி லீக் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த லீக்ல. முன்ன மாதிரி ரொம்ப வந்து தெரியாத பிளேயர்ஸ் தான் இல்ல. இந்த லீக் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா போகும். ஒருத்தர் வீடியோல பார்ப்போம். ஆமா, ஸோ எம்எல்சின்னு பார்த்தாச்சு. அண்ட் ஹரிஷ் வந்து சொன்னான் இந்த மாதிரி யூஎஸ் அப்படின்ட்டு. ஸோ சின்ன இன்ட்ரடக்ஷன், எம்எல்சின்றது ஒன்றும் இல்லை, மேஜர் லீக் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க, யூஎஸ் பேஸ்ட் லீக். சரிங்களா, இதான் வந்து பேசிக். 2023 தான் ஆரம்பிச்சது, 2 சீசன் தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 3rd எடிஷன். ஃபர்ஸ்ட் 2 எடிஷன் யாரா ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடிஷன் ஜெயிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம பங்காளி தான், எம்ஐ நியூயார்க். அவங்க ஜெயிச்சாங்க. செகண்ட் எடிஷன் போன எடிஷன் ஜெயிச்சது வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம். இருக்கிற 6 டீம்ஸ் என்ன அப்படின்னா, 2 டீம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து எம்ஐ நியூயார்க், இன்னொன்று வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம், மூணாவது வந்து சியாட்டில் ஆர்காஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். நாலாவது வந்து கலிபோர்னியாவை சேர்ந்த சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அப்படின்னு ஒரு டீம் ஒன்று இருக்கும். அஞ்சாவது வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ், நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைசி. 6வது டீம் வந்து நம்ம டீம் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். டிஎஸ்கே தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு டீம் ஒன்று கிளம்பும். அவனுங்களை யாரா கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வச்சிருப்பாங்க, வேற விஷயம், அதை விடுங்க. ஸோ இதான் வந்து 6 டீம். இதுல 3 டீம் வந்து நம்மளுக்கு தெரியும், லைக் ஐபிஎல் ஓன் பண்ற பிரான்ச்சைஸ் வச்சிருக்க டீம் தான். எம்ஐ, சிஎஸ்கே, அப்புறம் வந்து எல்ஏகேஆர், ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். மீதி இருக்கிற 3 டீம் வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சைஸ் ஓன் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து டீமோட அவுட்லைன். இந்த லீக்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எப்படி ஐபிஎல்ல வந்து 4 ஃபாரின் பிளேயர்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, இந்த லீக்ல வந்து லைன் அப்ல 6 ஃபாரின் பிளேயர் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் ஸ்குவாட்ல வந்து 9 ஃபாரின் பிளேயர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து இருக்கிற அவைலபிள் ஃபாரின் பிளேயர்ஸ்ல நீங்க யாரை வேணா எடுத்துக்கலான்றதுதான் வந்து ரூலு. அண்ட் நீங்க டீம்ஸை பாக்குறப்ப உங்களுக்குமே தெரியும், டே இவன்டா, டே அவன்டா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஐயாசாமி, நிறைய சின்னராசு எல்லாமே இந்த டீம்ல இருப்பாங்க. ஒவ்வொரு டீமா பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த எம்எல்சி பாத்தீங்கன்னா டெய்லி நைட் நீங்க வந்து 7 மணிக்கு மேல மேட்ச் பார்க்கணும் பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்காது. ஏன்னா இது காலையில நடக்கிற மேட்ச். அங்க யூஎஸ்ல நைட்னா நம்மளுக்கு காலையில இல்ல. ஸோ அதனால ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெகுலரா பாருங்க. அண்ட் இதுல நிறைய பிளேயர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்போம். இதுல இவங்க எல்லாம் வேற டீம் ஆச்சு அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. அதுல சில பிளேயர்ஸ் இப்போ உம்முன் சந்தா இருக்கட்டும், கோரி ஆண்டர்சன் எல்லாம் நியூசிலாந்து இருந்து இப்போ யூஎஸ் சிட்டிசன் வாங்கியிருக்காரு. ஸோ அது மாதிரி லியாம் பிளங்கட் இங்கிலாந்து இருந்து இப்போ யூஎஸ் சிட்டிசன் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ் சிட்டிசன் வாங்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட்லி தேர் லோக்கல் பிளேயர்ஸ் ஃபார் த லீக். கரெக்ட். ஸோ எம்எல்சின்னு சொல்லும் போது லீக் வேற ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ ஃபின்னாலன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு, 19 சிக்ஸர்ஸ் வச்சிருக்காரு. அது நம்ம வீடியோ போறப்போ வருவோம். செகண்ட் மேட்ச் வந்து எல் கிளாசிகோ. அதாவது எல் கிளாசிகோ நம்ம ஊர்ல சொல்லலாம், அந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எம்ஐ நியூயார்க் வெர்சஸ் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ டீம்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டீம் வந்து என்ன, எங்க டீம்ல இருந்து ஆரம்பிச்சிருமா? டிஎஸ்கே. என்ன சொல்லுப்பா. தானா சேர்ந்த கூட்டம். அஃப்கோர்ஸ் நான் டீம் பேர் சொல்லிட்டேன், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். அவங்க டெம்ப்ளேட் சிம்பிளா தான் இருந்திருக்கு. எப்பயும் போலதான் 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ். இது இங்கேயே அதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜேஎஸ்கேலையும் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபாஃப் டு பிளஸி கேப்டன். ஃபர்ஸ்ட் சீசனும் அவர் தான் கேப்டன், செகண்டும் அவர் தான் கேப்டன், இந்த சீசனும் அவர் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ இந்த டீம்ல நிறைய நோட்டபிள் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்ல ஃபாஃப் டு பிளஸி, ஓப்பனிங் வித் டெவான் கான்வே. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவங்க அதுதான் போவாங்க. இது வந்து அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் என்னுடைய சஜஸ்டட் பிளேயிங் லெவல் சொல்றேன். சரிங்களா, ஸோ டுப்ளசி, டெவான் கான்வே. அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்து சாய் தேஜா முக்காமல்லா அப்படின்ட்டு வந்து ஒரு யூஎஸ் பிளேயர் இருக்காரு. இந்த பிளேயரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இவர் தான் ஒன் டவுன் வருவாரு. 2 டவுன்ல வந்து டேரல் மிச்சல். ஸோ இவர் வந்து புது அடிஷனா இருக்காரு. போன சீசன் இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆரோன் ஹார்டியை வச்சிருந்தாங்க. லைக் அஃப்கோர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்லயும் அவர் இருந்தாரு. பட் இந்த தடவை அவர் வந்து தூக்கிட்டு டேரல் மிச்சல் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் வந்து அவரை போட்டிருக்காங்க. அண்ட் 3 டவுன்ல வந்து சுபம் ரஞ்சனே. ஸோ இவர் வந்து ஒரு யூஎஸ் பிளேயர் தான். ஐ மீன் இந்தியா பிளேயரு, மும்பை கார்ன பிளேயரு. பட் வந்து யூஎஸ்ல போய் இப்போ செட்டில் ஆனதுனால யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஸோ இவர் வந்து டொமஸ்டிக் பிளேயரா கன்சிடர் ஆவாரு. ஸோ இவரை வந்து டிராஃப்ட் பிக்ல எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்பி இருக்காங்க. அண்ட் யூஎஸ் பொறுத்தவரையில ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். இவர் நல்ல பேட்டிங்கும் ஆடுவார், நல்ல பவுலிங்கும் போடுவார். ஸோ நல்ல பிக் ஆக்சுவலி டிராஃப்ட்ல வந்து எடுத்திருக்காங்க இந்த வருஷம் டிஎஸ்கே. ஸோ சுபம் ரஞ்சானி வந்து 3 டவுன்ல ஆடுவார். 4 டவுன்ல வந்து கால்வின் சாவேஜ் வந்து ஆடுவார். வந்து போன சீசனே வந்து நல்ல ஃபினிஷரா இருந்தார் டிஎஸ்கேக்கு. அண்ட் 5 டவுன்ல வந்து மார்க்கஸ் டாய்னஸ். அகைன் அவர் போன சீசன்ல இருந்தாரு, பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன்ல எப்படி ஆடுவார் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹிம். நம்பர் 8ல வந்து நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் ஸ்பின் பவுலிங் சென்சேஷன் நூர் அகமது. ஸோ இவர் போன சீசனுமே இருந்தாரு. ஸோ இங்க பார்த்துட்டு நல்லா போறாரு தான் வந்து சிஎஸ்கே வந்து 10 crores கொடுத்து எடுத்தாங்க. நான் இங்கேயுமே டிசப்பாயிண்ட், செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கரா முடிச்சாரு. ஸோ இங்கேயும் வந்து இவர் தான் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண போறாரு ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரா. அண்ட் நம்பர் 9ல வந்து முகமது மோஷின் அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர்.
செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணாரு போன சீசன். நான் வந்து இந்த லோக்கல் டொமஸ்டிக்ல வந்து யூஎஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா பவுலிங் போடுவார். இன்ஃபேக்ட் அவர் பேட்டிங்குமே வந்து நல்லா இருக்கும். அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லாம் அவர் 3 டவுன் 4 டவுன்ல வந்து ஆடுவார்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து நல்ல பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர், நல்லா போடுவாரு. நம்பர் 10ல வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் குவிக், அவங்க வந்து நாண்ட்ரே பர்கரை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து அவங்க நாண்ட்ரே பர்கர் வச்சு போகணும் அப்படின்ட்டு வந்து ஆசை. நல்ல பவுலர், ஸ்விங்காவும் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த பவுலர். ஸோ அவர் வந்து நம்பர் 10ல. நம்பர் 11ல ஜியா உல்லக் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுலர், போன சீசன் அகைன் இம்ப்ரெஸ் பண்ணாரு, சூப்பரா போடுவார். அவரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான், பவர்ஃபுல்ல ஸ்விங் பண்ணுவாரு, டெத் போலிங் வந்து உங்களுக்கு ஓவர் வேரியேஷன்ஸ்லாம் போட்டு சூப்பரா போடுவாரு. ஸோ இதான் வந்து பிளேயிங் 11 இருக்கும். பட் இதுல நான் ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாரையும் வந்து பேட்டிங் ஆர்டர்ல 1 ஸ்பாட் வந்து எக்ஸ்ட்ராவா தள்ளிட்டு இந்த கான்வே உட்கார வச்சுட்டு நான் விக்கெட் கீப்பரா டானவன் ஃபெரேரா வந்து ஆட வைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த கான்வே அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் திணறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ டுப்ளசி கான்வே 2 பேருமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடக்கூடிய பேட்டர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து நான் ஐ வில் புஷ் அந்த ஒரு சாய்தேஜா முக்காமலா ஆஃப் தி ஆர்டர். அவரும் டுப்ளஸையும் வந்து கொஞ்சம் ஆடினாங்க, நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. டானவன் ஃபெரேரா கொஞ்சம் எனக்கு ஃபினிஷிங், ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே சொதப்பின விஷயம்ன்றது அந்த மிடில் ஆர்டர் தான். ஸோ அந்த மிலின் குமார்னு ஒருத்தர் வந்து போன சீசன்ல ஆடுவார் ஒரு 3 டவுன்ல வந்து. அந்த 2 டவுன் 3 டவுன் ஸ்டாயினிஸ், ஹார்டி, மிலின் குமார் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே இருந்துச்சு. நிறைய மேட்ச் நம்ம அங்கே தான் லூஸ் பண்ணோம். இந்த தடவை ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஃபினிஷ் பண்றதுக்கு போன தடவை ஜாஷ்வா ட்ராம்ப் நல்லா பண்ணாரு. ஸோ இந்த தடவை ஸ்டாயினிஸை வந்து நான் ஃபினிஷரா ஆட வச்சுட்டு டானவன் ஃபெரேராவை கொஞ்சம் அந்த ஒரு டாப் மிடில் ஆர்டர்ல ஆட வச்சேன்னா இந்த டீம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ இதில் நோட்டபிள் மென்ஷன் யாருன்னா, நம்ம ஆல்ரெடி மோஷின் பத்தி பார்த்துட்டோம், ஜியா உல்லக் பத்தி பார்த்துட்டோம். இதுல கண்டிப்பா சொல்ல வேண்டிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் தேஜா முக்கமல்லா. ஃபர்ஸ்ட் சீசனும் இருந்தாரு, செகண்ட் சீசனும் இருந்தாரு. 19 இயர்ஸ் 20 இயர்ஸா இருந்தாரு. இந்த தடவை அவருக்கு 21 இயர்ஸ் ஆகுது. போன வருஷம் அதாவது 2024 25 வரைக்கும் அவர் சூப்பரா ஆடி இருக்காரு யூஎஸ்ஏக்கு. T20ல ஐ திங்க் அவரோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 40 சம்திங் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து கெத்து 150. இவர் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங் ஆடுவாரு ஃபார் யூஎஸ்ஏ. அதனாலதான் நான் வந்து இவரையும் டுப்ளஸையும் வந்து ஓப்பனிங் ஆட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்ல பயங்கரமா அக்ரெசிவ் ஆடுற பிளேயர் நினைப்பீங்க, அதான் கிடையாது. ப்ராப்பர் கிளாசிக்கல் ஷாட்ஸ். ஆக்சுவலி டுப்ளஸிக்கு நல்லாவே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் தான், சரிங்களா? ஸோ வந்து வாட்ச் அவுட் ஃபார் திஸ் கை. மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃப்ரம் டிஎஸ்கே வந்து கண்டிப்பா சாய்தேஜா முக்காமலா டெபியூ கொடுப்பாங்க நம்புறேன். ஏன்னா போன சீசன் அவர் நம்பவே இல்லை இந்த டீம். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய தடவை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், இந்த பிரான்சைஸே வந்து பொதுவா யங்ஸ்டர்ஸ் நம்ப மாட்டாங்க. பட் நம்பிட்டா கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை நம்புறாங்க, நம்பிட்டு சான்ஸ் கொடுப்பாங்கன்றத நான் நம்புறேன். காப்பாத்துங்கப்பா டிஎஸ்கே. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் நம்புவாங்க. அது வரைக்குமே வந்து ஒரு 2 மேட்ச் கொடுப்பாங்க தண்ணி காட்டுறதுக்கு, அவ்வளவுதான். ஸோ ஓகே, 6 டீம் இருக்கு. ஸோ இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் சிஸ்டம் இவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஒண்ணுமே இல்லை, ஐபிஎல் இருக்கிற மாதிரி சேம் தான். 6 டீம்ல வந்து டாப் 4 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. அதே மாதிரி அந்த குவாலிஃபயர், எலிமினேட்டர் அதே கர்மம் தான், அதேதான், ஒரே உருட்டு தான் உருட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க டாப் 4 குவாலிஃபை ஆவாங்கன்னா கண்டிப்பா இந்த டீம் வச்சுட்டு ஆவாங்க அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி இப்போ மட்டும் இல்ல, கடைசி 2 சீசனாவே இவங்க வந்து சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ் வந்து குவாலிஃபை ஆவான்னு சொல்லியிருக்கேன் நான் எங்கேயாவது. சொல்ல மாட்டேன் தான், ஆனா உண்மையிலே இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, ஜேஎஸ்கேமே குவாலிஃபை எல்லாம் ஆயிடுவாங்க. ஃபைனல் ஜெயிப்பாங்களான்றதுதான் வந்து இங்க கேள்வி. ஸோ அதுக்கு நான் வரல, குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரி, ஓகே. செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அதாவது வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ போன வருஷம் இவங்க வந்து தி பெர்ஃபார்ம்டு வே அபவ் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னே சொல்லலாம். பட் ஆக்சுவலி டீம் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஏன்னா சூப்பரான ஒரு டீம், கோச்டு பை ரிக்கி பாண்டிங். போன வருஷம் கேப்டன் வந்து ஸ்டீவ் ஸ்மித். இங்கதான் வந்து அந்த சூப்பரா ஒரு ஜெல் ஒன்று ஃபார்ம் ஆச்சு பிட்வீன் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் ரிக்கி பாண்டிங். இப்போ ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் இருக்க மாட்டார், ஏன்னா வந்து அவர் அஃப்கோர்ஸ் WTC ஃபைனல் ஆடிட்டு இருக்காரு அப்படின்றதுனால அவர் இல்ல. அவருக்கு பதிலாக கிளென் மேக்ஸ்வெல் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த டீம் பாக்குறப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஏன்னா இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த டீம் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. இந்த டீம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த T20 பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீம் வந்து சஜஸ்டட் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து ஆண்ட்ரியாஸ் ஹவுஸ் அண்ட் மிச்சல் ஓவனோட போவாங்க. லைக் ஹவுஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஎஸ் பிளேயர் தான், அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர், செட்டில்ட் இன் யூஎஸ். ஸோ வந்து அந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இருக்குன்றதுனால அவர் பயங்கரமான ஓப்பனர். அவர் இப்போ கூட யூஎஸ் கூட செம்மையா ஆடிட்டு இருக்காரு. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, இந்த இதுல வேர்ல்ட் T20 கூட அவர் சூப்பரா ஆடினார் ஆக்சுவலி ஓப்பனிங். ஸோ அந்த ஆண்ட்ரியாஸ் ஹவுஸ் இஸ் கொண்டு ஓப்பன். 1 டவுன் வந்து மிச்சல் ஓவன், நம்ம ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் பிளேயர், பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு மேட்ச் ஆடினாரு, அவர் வந்து இஸ் கொண்டு ஓப்பன். நம்பர் 3ல வந்து ரச்சின் ரவீந்திரா ஆடுவார். போன வருஷம் அவர் ரவீந்திரா வந்து நம்பர் 3 அங்கே வந்து ஆடினாரு, சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆக்சுவலி இங்க பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப சிஎஸ்கே நம்பி அவங்க எடுத்தாங்க, பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த இடம் வந்து அவருக்கு சூட் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணுது. அக்ரெசிவா வந்து ஆடக்கூடிய ஒரு பேட்டர். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு சிட்னி சிக்ஸர்ஸ் பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஆஸ்திரேலியன் நேஷனாலிட்டி, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். வாட்ச் அவுட் ஃபார் திஸ் கை. ஒரு ஆக்சுவலி இந்த ஸ்டாயினிஸ் லெவலுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங்கும் போட்டு நல்ல பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஆஸ்திரேலியன் செட்டப்ல. ஸோ அவரை வந்து நம்பி எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரிக்கி பாண்டிங் இருக்கும்போது தட்ஸ் ஒன் திங் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ ஃபுல்லா ஆஸ்திரேலியன்ஸா இருப்பாங்க இந்த டீம்ல. அந்த வரிசையில நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய பேர் ஒரு ஆஸ்திரேலியன் தான், நன் கிளென் மேக்ஸ்வெல் த கேப்டன். ஸோ அவர் வந்து இஸ் கோயிங் டு பிளே அட் நம்பர் 5. ஒரு பிவோட்டல் ரோல் வந்து இருக்கும், அந்த ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அப்படின்றப்போ அவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இங்க கண்டிப்பா இருக்கு. போன சீசன் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஆன் மேக்ஸ்வெல் இருக்க தான் செய்யும்.
ஹரிஷ் கேக்குறான் அவன் எந்த சீசன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அவுட் சைட் ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. பிக் பேஸ்ல ஆடிட்டு தான் இருப்பாரு. ஆனா ஆஸ்திரேலியா தானா தலைவர் ஒண்ணுத்தையும் பண்ண மாட்டாரு. அது என்ன கரகமே தெரியல. ஒண்ணுமே இல்ல. ஆதி ஒரு ஸ்பூஃப்ல நாம வந்துட்டு போகுது ப்ரோ. சரி ஓகே இது வருவோம். அடுத்து மேக்ஸ்வெல் வந்து நம்பர் 5 ஆடுவார். நம்பர் 6ல வந்து கிளென் பிலிப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அகைன் நோ பிரெய்னர், கண்டிப்பா அவர் வந்து டீம்ல இருப்பார், ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. நம்பர் 7ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஓபஸ் பைனார் வந்து இருக்காரு. அவர் வந்து போன சீசன்ல இருந்தாரு. அவர் வந்து இந்த 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 போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட கேப்ல அவர் நிறைய பிரான்சைஸ் லீக் ஆடிட்டாரு. எல்லா லீக்லயும் வந்து ஒரு பேட்டரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் அங்கதான் ஆடுவாரா இல்ல இன்னும் கொஞ்சம் அப்டி ஆர்டர் அனுப்புவாங்களான்னு பாக்கிறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. பட் உண்மையிலே ஒரு சூப்பரான பேட்டர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட, டாலா இருப்பாரு. அவர் ஸ்பின் பண்ணக்கூடிய அந்த ஸ்பின் அந்த இது வந்து நம்ம ஹர்பஜன் சிங் மாதிரி சூப்பரா வந்து குத்தி ஒரு மாதிரி எக்ரும், எக்ஸ்ட்ராவா வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகும் பால், நல்லா போடுவாரு. ஸோ அவரு பாக்கிறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் யூஎஸ் சிட்டிசன் தான், ஸோ அதனால வந்து டொமஸ்டிக் பிளேயர் தான். அடுத்து வந்து 3 பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தி வெண்ட் அஹெட் வித் முக்தர் அகமத். எனக்கு தெரிஞ்சு முக்தர் அகமத் இந்த டீமுக்கு தேவையில்லைன்னா அவர் வந்து ஒரு பேட்டர் தான். பட் அதுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்டின் டில் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், டீசெண்டா போடுவாரு, அவர் இருக்காரு. ஸோ நானா இருந்தா அவரை ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா யாசிர் முகமதுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, அவருமே வந்து சூப்பரா போடுவாரு, செம்ம டேலண்ட். 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவர் நல்லா போடுவாரு. ஸோ நான் முக்தர் அகமத், ஜஸ்டின் டில் இல்ல யாசிர் முகமது, இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஆடுவேன். ஐ வுட் ப்ரிஃபர் ஜஸ்டின் டில். பிச்சு ஸ்பின் எடுக்கிறா இருந்தா யாசிர் முகமது. ஹோலாண்ட் அப்படின்ட்டு ஒரு பவுலர் இருக்காரு, இயான் ஹோலாண்ட் அப்படின்ட்டு ஒரு ரைட் ஆர்ம் குவிக் பவுலர், ஒரு 130 மிட் 135ல போடுவாரு. ஆகாஷ் மதுவால் மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர், கொஞ்சம் ஸ்கிடி லெங்க்ல போடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லாக்கி ஃபெர்கூசன் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவர் வந்து இன்ஜுரியில இருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் மேட்ச் ஆட மாட்டாரு. அவருக்கு பதிலா ஜேசன் பெஹரண்டோஃப் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷனா வந்து நான் கண்டிப்பா ஆட வைப்பேன். அண்ட் கடைசியா சௌரப் நெட்ராவால்கர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆரக்கிளா அந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு T20 வேர்ல்ட் கப்ல வந்து பாகிஸ்தானை செஞ்சாரா, ஏதோ ஒரு டீமை போட்டு வெளுத்தோம். ஆமா, பாகிஸ்தானை தான் செஞ்சாரு, அதனால பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. ஸோ அந்த பிளேயர் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பவுலர். ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், பார்க்கர்ல ஸ்விங் பண்ணுவாரு, டெத் பவுலிங் ஸ்லோ பால்ஸ் போட்டு சூப்பரா வேரியேஷன்ஸ் கட்டி விக்கெட் எடுப்பாரு. யூஎஸ்கே அவர் தான் மெயின் பவுலர். ஆமா ஆமா, யூஎஸ் டீம் அட்டாக்க லீட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவர் வந்து என்னோட நம்பர் 11 பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த டீம்ல டு வாட்ச் அவுட் ஃபார் டொமஸ்டிக் பிளேயர் கண்டிப்பா நான் வந்து ஓபஸ் பைனார் வந்து நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் சௌரப் நெட்ராவல்கர் எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் அவர் சொல்ல. ஸோ ஓபஸ் பைனார் ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலி அவர் வயசானவர் தான் சரிங்களா, அவர் வந்து இஸ் வெட்டரன், பட் வந்து நல்லா ஆடுவாரு. ஸோ அவர் வந்து பாருங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர் வந்து கண்டிப்பா ஜாக் எட்வர்ட்ஸ், யூ ஹேவ் டு வாட்ச் ஹிம். லைக் அவருக்கு ஐ திங்க் 23 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்ல, பிக் பேஷ்லயுமே வந்து அவர் ஃப்ரம் த ரேங்க்ஸ் அந்த சிட்னி சிக்ஸர்ஸ்ல வளர்ந்து நான் பார்த்திருக்கேன். நல்லா ஆடுவாரு. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், அவர் நான் பார்க்கறதுக்கு எக்ஸைட்டா இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11. ஒருவேளை ஸ்டீவ் ஸ்மித் வந்து திரும்ப வந்துட்டாரு அப்படின்னா மிச்சல் ஓவனை உட்கார வச்சுட்டு நான் ஸ்டீவ் ஸ்மித் ஆட வைப்பேன். நான் ஜாக் எட்வர்ட்ஸ் மேல கை வைக்க மாட்டேன். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன், அவர் வந்து எனக்கு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவை அப்படின்ட்டு. இந்த டீம் வந்து பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த டீமும் போவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா டீம் வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ரிக்கி பாண்டிங் கோச் பண்றாரு அப்படின்றப்போ ஐ ஹேவ் ஹோப்ஸ் ஆன் திஸ் டீம். அப்படியே பார்த்துட்டு நம்மளோட அடுத்த 3வது டீமை பார்த்துருவோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு தோத்த அந்த ரன்னர் அப் த ஃபைனலிஸ்ட் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஸோ சான் பிரான்சிஸ்கோ அப்படின்றப்போ இவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து கலிஃபோர்னியா. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்சி ஹிஸ்ட்ரியிலேயே கலிஃபோர்னியாவில் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 மேட்ச் வந்து கலிஃபோர்னியாவில் நடக்க போகுது. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துருச்சு. லைக் நம்ம பார்த்த மாதிரி ஃபின்னால நடிச்சார் இல்லையா, ரொம்ப வந்து ஒரு பொட்டி கிரவுண்டா இருக்கு, குட்டி கிரவுண்டா இருக்கு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கு. 260 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அது ஓகே, அதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த டீம் பத்தி பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் பார்க்கும்போது எப்படா இப்படி ஒரு டீம் வந்து அசம்பிள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி பஞ்சாப் கிங் ஸ்டார்டிங்ல வந்து இவங்க ஃபைனல்ஸ் போவாங்க, கப் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி என்னோட பெட் வந்து இந்த டீம் மேல தான் நான் வைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாக்குறதுக்கு. அண்ட் இவங்களோட கோச்சுமே வந்து ஷேன் வாட்சன், நாட் அ பேட் கோச், நல்லா சூப்பர் அசம்பிள் பண்ணிருக்காரு ஸ்குவாட். இவங்களோட ப்ரெடிக்டட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஃபின் ஆலன் அண்ட் டீம் சைஃபர்ட். ஆல்ரெடி இந்த டீம் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஃபின் ஆலன் வந்து 51 பால்ஸ் 155 நம்ம அடிச்சு வச்சிருப்பாரு. சரியான ஐடி 19 சிக்ஸர்ஸ் அந்த இன்னிங்ஸ்ல. அதுதான் மோஸ்ட் சிக்ஸர்ஸ் பை எனி பேட்ஸ்மேன் இன் T20 இன்னிங்ஸ். ஆமா, போட்டு பிறந்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து கிரவுண்டும் குட்டியா இருந்துச்சு, அதையும் சொல்லணும். 19 சிக்ஸ் அடிச்சாருன்னா சின்ன டிஸ்க்ளைமர், ஃபின் ஆலனுக்கும் ஃபேபியன் ஆலனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நானும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேபியன் ஆலனும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் வந்து ஃபின் ஆலன் அவரு இஸ் a நியூசிலாந்து பிளேயர். ஃபேபியன் ஆலன் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர், இவர் வந்து விக்கெட் கீப்பர். ஓகே, அவர் வந்து இஸ் கோயிங் டு ஓபன் டீம் சைஃபர். ஒன் டவுன் வந்து இவங்க ஆக்சுவலி ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து ஆடினாங்க. பட் நான் வந்து மேத்யூ ஷாட்டை வந்து ஆட வைப்பேன். ஏன்னா ஒரு மல்டி டைமென்ஷன் பிளேயர். ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து அந்த ஒரு அட்டாக்கிங் எபிலிட்டி மட்டும் தான் இருக்கே தவிர நிறைய வீக்னஸஸும் இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம், டெல்லி கேபிட்டல்ஸ்மே பெருசாக ஒன்றும் பண்ணல, இவருமே ஃபர்ஸ்ட் மேட்ச்மே பெருசாக ஒன்றும் பண்ணல அப்படின்றப்போ மேத்யூ ஷாட் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். பேட்டிங் நல்லா ஆடுவார், பவுலிங்கும் உங்களுக்கு இந்த மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆஸ்பின் கொடுப்பாரு அப்படின்றப்போ நான் நம்பர் 3 மேத்யூ ஷாட் தான் ஆடுவேன். நம்பர் 4ல வந்து கூப்பர் கானலி. அகைன் நான் எப்படி ஜாக் எட்வர்ட்ஸுக்கு சொன்னேனோ அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர்,
பர்த் காஸ்டஸை சேர்ந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் who can also bowl left arm spin. சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிப்பா வந்து அப்கமிங் பிளேயர் ஃபார் ஆஸ்திரேலியா, ஆல் ஃபார்மேட் பிளேயராகவும் இவர் இருக்காரு. அப்படின்றப்போ சூப்பர் கான்லி வந்து நம்பர் 4. நம்பர் 5ல சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, நான் இவருக்கு வரேன், நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்பர் 6ல வந்து தி கேப்டன் கோரி ஆண்டர்சன். நம்பர் 7ல வந்து ஹசான் கான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தோம் ஒரு செம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், பவுலிங் மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டிங்குமே வந்து செம எக்ஸ்ப்ளோசிவ், சூப்பராக அடிப்பாரு, செம்மையா அக்ரெசிவ் ஆடுவார். நம்பர் 8ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லியாம் பிளங்கெட். பட் இவர் வந்து ஃபாரின் பிளேயர் கிடையாது, இவர் வந்து இப்போ யூஎஸ் செட்டில் ஆனதுனால இவர் வந்து ஒரு யூஎஸ் பிளேயர் தான், லோக்கல் பிளேயர் தான். நம்பர் 9ல வந்து சேவியர் பாட்லெட் இருக்காரு, ஆஸ்திரேலியன் பவுலர். நம்பர் 10ல வந்து ஹாரிஸ் ராஃப். நம்பர் 11ல வந்து கார்மேலி ரூ அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, சூப்பரா போடுவார். அப்படி அவர் இல்லை அப்படின்னா ட்ரைஸ் டேல் இருக்காரு. ஸோ வந்து போன சீசன்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருந்துச்சு அவருக்கு. இந்த சீசன் இந்த 1 இயர் யூஎஸ்க்கு வந்து நல்லா பவுலிங்கும் போட்டு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான எக்கானமியில யூஎஸ்க்கு வந்து டெலிவரும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் ட்ரைஸ் டேல் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கார்மேலி ரூ ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ்க்காக கார்மேலி ரூ எடுத்துட்டு போவேன். இது வந்து என்னுடைய ப்ரெடிக்டட் 11. நோட்டபிள் பிளேயர் லைக் வந்து ஒரு யங்ஸ்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா அன்டவுட்லி சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ போன சீசன்ல வந்து இதே மாதிரி ஒரு மேட்ச்ல தான் வந்து இட் டுக் தி என்டையர் எம்எல்சி என்டையர் வேர்ல்ட் பை ஸ்டார்ம். ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸ், ஒரு அக்ரெசிவ் நாக் ஒன்று ஆடினாரு. அண்ட் அதை தாண்டி அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும் எடுத்தாங்க. யூஎஸ்க்குமே வந்து ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு 30 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு T20 ஐஸ்ல. ஆவரேஜ் பெருசா சொல்லனாலுமே வந்து ஒரு நல்ல பேட்டர், வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷனும் வந்து கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பா வந்து திஸ் கே ஹஸ் அ ஃபியூச்சர் இன் யூஎஸ், அது வந்து அன்டவுட்லி நான் வந்து சொல்லுவேன். அண்ட் வந்து கண்டிப்பா ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திஸ் டீம் வந்து சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. ஃபாரின் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து கூப்பர் கானலி. நான் முன்னாடி ஏன்னு சொல்லிட்டேன். பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஆவாங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனல்ஸ்மே இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்ன 3 டீமே பிளே ஆஃப் போன்ட்டாரு, இன்னும் 3 டீம்ல ஒரு டீம் தான் போன்ற சொல்லுவாரு இவரு. அதுல கண்டிப்பா எம்ஐ நியூயார்க் சொல்ல மாட்டாரு, நான் எழுதி தரேன் வன்மக்கார எல்லாத்துலயும் மும்பை இந்தியன்ஸ் தூக்கிடுவோம். சரி, ஓகே, அதை நம்ம எம்ஐ நியூயார்க் பத்தி பாக்குறப்ப பார்ப்போம். ஸோ நம்ம 4th பார்க்கக்கூடிய டீம் வந்து சியாட்டில் ஆர்காஸ். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்த எம்ஐ நியூயார்க்னு சொன்னோம்ல, அவங்க கப் அடிக்கும் போது ரன்னர் அப்பா முடிச்ச ஒரு டீம். இவங்க வந்து போன சீசன் வந்து ஐ திங்க் லாஸ்ட் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் பேவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிறைய மேட்சஸ் வந்து தோத்தாங்க. ஸோ அதனால நிறைய சேஞ்சஸும் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ஓப்பனிங் வந்து இன்க்ளூடட் டேவிட் வார்னர். ஆக்சுவலி டிகாக் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலாக டேவிட் வார்னர் வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டீவன் டெய்லர் வந்து ஒரு யூஎஸ்ஏ பிளேயர், ஒரு எக்ஸ் கேப்டன், ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், ஸ்பின்னும் வந்து போடுவாரு. வார்னர் ஸ்டீவன் டெய்லர் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. ஒன் டவுன் வந்து கைல் மேயர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், ஒரு மீடியம் பேஸ் போடுற ஒரு போலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆடுவாரு. எல்எஸ்சிலாம் கூட ஆடினாரு, சம்பவம் நடந்துச்சு, அதுல இருந்தாரு அவர் தான். மறக்குமா நெஞ்சம் அப்படின்ட்டு. நான் ஏன் மேயர்ஸ் நம்பர் 3 வச்சிருக்கேன்னா ஸ்டீவன் டெய்லர் நம்பர் 3 ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பட் ஆல் லைக்கிங்ஸ் வார்னர் அண்ட் மேயர்ஸ் மைட் ஆல்சோ ஓப்பன். அது ஓகே, அந்த டாப் 3 இப்படி தான் இருக்கும். நம்பர் 4ல வந்து ஆரோன் ஜோன்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும்ல, யூஎஸ்ஏவோட எக்ஸ் கேப்டன். ஸோ அவர் இருக்காரு, நல்ல நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஆடுவார். இப்போ ரீசெண்டாக கூட அந்த சிபிஎல்ல அந்த செயின்ட் லூசியா கிங்ஸ்ன்ற ஒரு டீமை வந்து ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க வச்ச ஒரு பிளேயரு, சூப்பரான ஒரு பிளேயரு. என்ன நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு இவர் மேல, T20 ஆட மாட்டார் ஒழுங்கா அப்படின்ட்டு. பட் அந்த நாக்கு நீங்க பாருங்க, அந்த நாக்கு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க, நீங்க வேர்ல்ட் கப் பார்த்திருந்தாலே தெரியும். வேர்ல்ட் கப்ல பயங்கரமா ஆடி அவர் டீம் வந்து எத்தனை வந்திருப்பாரு, யூஎஸ் அதிரடியா இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்க ஃபார்ம் அவுட்ல ஆனதுனால இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதுதான் நல்லா ஆடுவாரு, பாக்குறதுக்கு பவுமா மாதிரியே இருப்பாரு. அதுதான் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் பவுமாக்கும் இவருக்கும். நீங்க பாருங்க, லைக் வந்து ஹைட்டா இருக்கட்டும், இந்த தாடியா இருக்கட்டும், பாக்குறதுக்கு அப்படியே இருப்பாரு. ஸோ அவர் வந்து நம்பர் 4 நான் வச்சிருக்கேன். அவர் ஒருவேளை ஆரன் ஜோன்ஸ் இவங்க ஆட வைக்கலாம், சுஜித் கவுலான ஒரு ஆப்ஷன் இருக்காரு. அவருமே வந்து ஒரு டொமஸ்டிக் பிளேயர், செம்மையா அக்ரெசிவான ஒரு பேட்டர். பட் ஆட வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்பர் 5ல வந்து இந்த டீமோட கேப்டன் ஹென்ரிக் கிளாசன், ரீசெண்டா ரிட்டையர் ஆயிருக்காரு, ஃபார்ம்ல வேற இருக்காரு, செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காரு கடைசி மேட்ச்ல ஹைதராபாத்துக்கு. நம்பர் 6ல வந்து ஷிம்ரன் எட்மயர். இவரு சொல்ல முடியுமா ஃபார்ம்ல இருக்காருன்ட்டு? தெரியல, இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் வரேன். எட்மயர் இல்லாம இவங்க வந்து போலாம். ஆக்சுவலி எட்மயர் வந்து ஐ திங்க் இஸ் தேர் இந்த T20 ஸ்குவாட் நினைக்கிறேன். அதனால வந்து இப்போ அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டூர் இருக்கு. ஸோ அந்த 2 மேட்ச் முடிச்சுட்டு ஜூன் 15 முடியுது. முடிச்ச கையோட தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணுவாரு. இவருக்கு பதிலாக யார் ஆடுவாங்கன்றது நான் அப்புறம் சொல்றேன். நம்பர் 7ல சிக்கந்தர் ரசா, என்னோட ஃபேவரட். ரீசெண்டா கூட அந்த PSL ஜெயிக்க வச்சாரு. நம்ம ஃபைனல்ஸ் வந்து ஏர்போர்ட்ல டக்குன்னு மேட்ச் அப்போ இறங்கி ஒரு சம்பவம் பண்ணி ஃபீல்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணி பேட்டிங் அடிச்சு கொடுத்து கடைசியில் ஜெயிக்க வச்சிருப்பேன். அதே சிக்கந்தர் ரசா தான் இப்போ விளையாட போறாரு யூஎஸ்ல. ஆமா, ஸோ வந்து அவர் நம்பர் 7ல வருவார். நம்பர் 8ல வந்து அர்மீத் சிங் இருக்காரு. அகைன் இந்தியன் பவுலர் தான், இந்தியன் பிளேயர் தான், யூஎஸ்ல போய் செட்டில் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், நல்லா அக்ரெசிவாகவும் ஆடுவார். ரெகுலர் இன் யூஎஸ்ஏ டீம். ஸோ அவர் அன்டவுட்லி ஆடுவார். நல்ல ஒரு கிராஃப்டியான பவுலர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் இருப்பாரு. நம்பர் 9ல வந்து ஜஸ்தீப் சிங்ன்ட்டு வந்து ஒரு யூஎஸ்ஏ பவுலர் தான், ஒரு சீம் பவுலர். அவர் வந்து நம்பர் 9ல வச்சிருப்பேன். நம்பர் 10ல வந்து ஃபசலக் ஃபரூக்கி இருக்காரு. அப்படி அவர் யூஸ் பண்ணலன்னா ஓபர்ட் மெக்காய், ஃபாரின் பிளேயரா வந்து அவங்க 2 பேர்ல ஒருத்தர், 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான், 2 பேர்ல ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நம்பர் 11ல வந்து கேமரூன் கேனன் அப்படின்ட்டு வந்து ஒரு யூஎஸ்ஏ பவுலர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பேஸ்
போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இதான் வந்து மோஸ்டா அவங்க பிளேயிங் லெவனா இருக்கும். ஒருவேளை ஹெட்மயர் வந்து ஆடல அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து குல்பதி நைப வந்து ஆட வைப்பேன். அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். T20 வந்து ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் அந்த காலை பிடிச்சு உட்காந்துருவாரு, ஹாம்ஸ்ட்ரிங் எனக்கு கால் வலிப்பா அப்படின்ட்டு. அண்ட் வந்து அவர் அந்த ஆர்ம் செலிப்ரேஷன்லாம் கொடுப்பாரு. நல்ல ஆல்ரவுண்டர் அவர். ஸோ ஒருவேளை ஹெட்மயர்னு சொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் குல்பதி நைபோட தான் போவாங்க. ஸோ அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவரே வச்சு ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போகுமா, பிளே ஆஃப்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த டீம் வந்து போகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். டீமுக்கு அகைன்ஸ்டாலாம் ஒன்றும் இல்லை, பட் ஜஸ்ட் தட் கொஞ்சம் அந்த டெப்த் மீதி டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அந்த டெப்த்தும் நிறைய இடத்துல பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 5th டீம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். நம்ம வந்து எப்படி பாண்டிங் வச்சிருக்கிற டீம் பார்த்தோம், ஃபுல்லாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த டீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ். ஆக்சுவலி இருக்கிற 9 பிளேயர்ல 7 பிளேயர் வந்து வெஸ்ட் இண்டியன் பிளேயர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வெஸ்ட் இண்டீஸ் பேக்டு அந்த டீம் வந்து இருக்கு. அதுல ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. என்னன்றது நான் இந்த டீம் படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும் நிறைய ரசல் இருப்பாங்க. குடுவன் தான், பட் இந்த நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸ் அவங்க எல்லாம் நம்புவாங்க. நிறைய ரசல் எங்க போனாலும் கூட இருப்பாங்க. ஸோ இந்த டீம்லயும் இருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு இந்த டீமோட ஓப்பனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ஃபிளெச்சர் அண்ட் அலெக்ஸ் ஹேல்ஸ் கண்டிப்பா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபிளெச்சர் வந்து இப்போ ரீசெண்டா பயங்கரமா அந்த ஒரு T10 ஒன்று ஆடினாரு. அதுலலாம் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பைஸ் மேன் அவனுக்கு ஒரு நிக்நேம் இருக்கும். ஓப்பனிங் ஆடுவார் வெஸ்ட் இண்டீஸ், சூப்பரான பிளேயர். அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைம் மட்டும் இல்லை, இந்த டைமுக்கும் ஆடுறாரு. அதான் வந்து சிறப்பான ஒரு சிறப்பம்சம். அடுத்து அவர் கூட ஓப்பன் பண்ணக்கூடியது அலெக்ஸ் ஹேல்ஸ். நம்மளுக்கே தெரியும் சூப்பரான ஒரு இங்கிலாந்து பிளேயர். கண்டிப்பா வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ் ஃபிளெச்சர் வந்து ஒரு சம ஓப்பனிங் காம்பினேஷனா இருப்பாங்க. நம்பர் 3ல வந்து ஆதித்யா கணேஷ்னு ஒரு தமிழ்நாடு சேர்ந்த விக்கெட் கீப்பர் தான். நம்ம TNPL ப்ரிவியூ ஒன்று போட்டிருந்தோம்ல, அதுல கூட நம்ம பேசியிருந்தோம் எப்படி வந்து ஒரு TNPL ஆடிட்டு யூஎஸ்ல போய் செட்டில் இருக்காரு. இப்போ வந்து யூஎஸ் பிரீமியர் லீக் ஆட போறாரு அப்படின்ட்டு. அந்த MLCல LAKR அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இவர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல பேட்டர், நம்ம இவருக்கு வருவோம். ஸோ நம்பர் 3ல வந்து ஆதித்யா கணேஷ். நம்பர் 4ல வந்து நிதிஷ்குமார். ரெட்டி கிடையாது, வெறும் நிதிஷ்குமார் தான். ஸோ இவர் வந்து ஒரு கனடாவுக்கு வந்து கேப்டன்சி பண்ண ஒரு பிளேயர். பட் இப்போ வந்து யூஎஸ்க்கு தான் ஆடிட்டு இருக்காரு. லைக் ஹி சேஞ்ச்டு நேஷனாலிட்டி. அதனால வந்து லோக்கல் பிளேயர் தான். இவருக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஸோ நிதிஷ்குமார் நம்பர் 4ல வந்து ஆடுவார் கண்டிப்பா. நம்பர் 5ல வந்து ரவுமன் பவல், தெரியும் நம்மளுக்கே, டெல்லிக்குலாம் ஆடி இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்பர் 5ல இருப்பாரு. நம்பர் 6ல வந்து நம்ம ஐயாசாமி ஆண்ட்ரே ரசல். So again he is going to play. Number 7ல வந்து ஜேசன் ஹோல்டர், again he is going to play. Number 8ல வந்து சுனில் நரேன், again he is going to play. சுனில் நரேன் தான் கேப்டன். ஆக்சுவலி ஆன் பேப்பர்ல வந்து ஹோல்டர் தான் கேப்டனா இருக்காரு. பட் ஹோல்டர் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல கேப்டனா இல்லைன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். நரேன் தான் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கேப்டன். நம்பர் 9ல வந்து அலி கான் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுலர், ஒரு USA சேர்ந்த பவுலர். இவர் எப்படிதான் தெரியல, இந்த இவராச்சும் ஒரு USA பிளேயர், அதனால வந்து யூஎஸ்ல எடுத்திருக்காங்க, லோக்கல் சிட்டிசன், ஓகே. இவர் வந்து கரீபியன் பிரீமியர் லீக்ல போனாலும் இவர் இந்த ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் டீம்ல இருப்பாரு, சரிங்களா. ILT20ல வந்தாலும் இவர் அந்த அபுதாபி நைட் ரைடர்ஸ் டீம்ல இருப்பாங்க. இந்த நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸ்க்கு இந்த அலிகான் ஏன் தான் பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஒரு 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஆனா விளையாடுற முக்காவாசி மேட்ச் அவர் எக்ஸ்பென்சிவா தான் போவார். அதாவது ஒரு டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்து வைப்பாங்க. அந்த வைடியா இருக்கார் அவர் ஒரே பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அது நல்லா ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்னா அதுவும் கிடையாது. ஃபுல்லா வைடு போடுவாரு, நோ பால் போடுவாரு, என்னலாமோ பண்ணுவாரு. எக்கனாமி ரேட் வந்து 10க்கு மேல வச்சிருப்பாரு. விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுப்பாரு. பட் ஸ்டில் நிறைய மேட்ச் வந்து இவனால தோத்தும் போயிருக்காங்க அந்த டீம். ஒரு 2 மேட்ச் வந்து ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. எதனால நம்புறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பா இந்த முறையை நம்புவாங்க, பிளேயிங் 11 வைப்பாங்க. ஸோ அவர் வந்து நம்பர் 9ல வந்து ஸ்லாட் இன் ஆவாரு. நம்பர் 10ல வந்து மேத்யூ ட்ராம்ப் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஜோஷுவா ட்ராம்ப் வந்து JSKல பார்த்தோம்ல, அவரோட பிரதர். இவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்லா பவுலிங் போடுவாரு, பேட்டிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவார். அப்படின்றப்போ கொஞ்சம் அப்படி ஆர்டரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் ஃபுல்லாவே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. பவல், ரசல், ஹோல்டர், நரேன் அப்படின்றப்போ ஒரு பேட்டிங் வந்து கொஞ்சம் கீழே தான் கிடைக்கும். ஆனா பேட்டிங் ஆடுவாருன்றதை நான் இங்க தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். நம்பர் 11ல வந்து கார்னெட் ட்ரை அப்படின்ட்டு வந்து ஒரு USA பவுலர், நல்லாவும் போடுவாரு. அவர் வந்து இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ இதுல நோட்டபிள் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா கணேஷ் நான் வந்து சொல்லுவேன். அவர் யங்ஸ்டர்லாம் கிடையாது, பட் ஜஸ்ட் தட் ஒரு தமிழ்நாடுக்கு ஆடிட்டு சூப்பரா ஆடிட்டு இங்க வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அதோடைய அந்த ஒரு எஃபர்ட்டை வந்து எங்கேயும் போடுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இந்த டீம் வந்து பிளே ஆஃப் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீம் வந்து பிளே ஆஃப் சொல்றேன். அடுத்த டீம் சேர்த்து இந்த 2 டீம்ல எந்த டீம் போகுன்ற சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டீம்ல இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச்க்கு 3 வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டோர் ஆஃப் அயர்லாந்து இருக்கு. அதனால வந்து ஜேசன் ஹோல்டர், ரோமன் பவலும் இருக்க மாட்டாரு. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் வந்து இந்த டீம்ல ஆக்சுவலி ஒரு கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆடுவாரு. ரதர்ஃபோர்ட் வந்தாருன்னா ஐ திங்க் பவலுக்கு பதிலா ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வந்து ஓப்பனர் யாருக்காச்சும் பதிலா வருவாங்களான்றது தெரியல. இப்ப கூட இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு குவிக் ஃபயர் 70 என்னமோ அடிச்சாரு. சோ நல்லா அவர் டச்ல தான் இருக்காரு அவருமே. ஸோ பவல் வந்து கண்டிப்பா நான் தான் அதனால பவல் தான் ஆட வைப்பேன், ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் கூட உட்கார வைப்பேன். பட் இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்றது தெரியல. மேபி இவங்க எல்லாரையும் கூட ஆட வைக்கலாம். ரதர்ஃபோர்ட் தான் ஆட வைப்பேன், பவல் உட்கார வைப்பேன்ற பவல் உட்கார வைப்பேன். இருக்கு பேட்டிங் டெப்த். ஏன்னா அங்க பவல் ஆட வச்சுதான் பேட்டிங் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிடில் ஆர்டர் வந்து நல்லா வேணும்னு சொல்லிட்டு ரதர்ஃபோர்ட் ஆட வைப்பேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பங்காளிஸ் MI நியூயார்க் ஃபர்ஸ்ட் இயரோட சாம்பியன்ஸ். போன வருஷம் கொஞ்சம் மண்ணை கவிட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு நல்ல டீம் தான் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது
ரஷீத் கான் வந்து புல் ஆஃப் பண்ணிட்டார் இந்த சீரீஸ்ல இருந்து. அது வந்து ஒரு பெரிய 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 அடி. இந்த டீம் வந்து சில அடிஷன்ஸ் பண்ணிருக்காங்க போன வருஷத்துல இருந்து. ஆக்சுவலி போன வருஷம் இவங்களுக்கு வந்து ஒரு அன்பிரேக்கபிள் ஸ்குவாட் மாதிரி தெரிஞ்சது ஆன் பேப்பர். இவங்களுக்கு வந்து டெவால் ப்ரூவிஸ் இருந்தாங்க, நிக்கலஸ் பூரன், கைரன் பொலார்ட். ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அந்த ஸ்டீவன் டெய்லர் அப்படின்ட்டு ஒருத்தர் பார்த்தோம். அவர் வந்து ஆக்சுவலி இங்க தான் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாஹான் ஜஹாங்கீர்னு ஒரு யுஎஸ்ஏ விக்கெட் கீப்பர் பேட்டர், அவரும் சூப்பரான ஒரு பிளேயரு. நல்லா இருந்துச்சு அந்த டீம். ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட் அப்படின்ட்டு சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த டீம் இப்போ பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஆன் பேப்பர் வீக்கா தான் தெரியுறாங்க. ரஷீத் கான் இல்லைன்னு மட்டும் இல்ல, அந்த கொஞ்சம் டிராஃப்ட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்களோ, சில ரிட்டன்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தப்பா பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ அது சீசன் போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மும்பை வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு 1008 ரீசன் இருக்கும். ஸ்டில் ஆன் பேப்பர் பாக்குறப்ப லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டீமுக்கு வருவோம். ஓப்பனிங் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிகாக் அவர் வந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்வாப் பண்ணிருக்காங்க. டிகாக் வந்து இவங்க சியாட்டில் ஒர்க்கர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு அந்த நான் சொன்னல ஸ்டீவன் டெய்லர் அவர் வந்து அங்க போயிருக்காரு. ஸோ டிகாக் இஸ் கோயிங் டு ஓப்பன் அஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர். இன்னொரு ஓப்பனிங் காம்பினேஷனா ஷரட் லம்பா அப்படின்ட்டு வந்து ஒரு பிளேயர். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு பஞ்சாபுக்கு டொமஸ்டிக் ஆர்ட்னு ஒரு பிளேயர். 2018 மும்பை இந்தியன்ஸ் வந்து இவர் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு சூப்பரான டாப் ஆர்டர் பேட்டரா வந்து இருந்ததுனால மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப்ல பார்த்துட்டு எடுத்தாங்க. ஆட வைக்கல, பட் டீம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு யூஎஸ் செட்டில் ஆனதுனால யூஎஸ்ல இப்போ லோக்கல் பிளேயரா இருக்காரு. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பிளே. அதனால தான் எடுத்திருக்காங்க டிராஃப்ட்ல. நம்பர் 3ல வந்து கரண்ட் யூஎஸ்ஏ கேப்டன் மோனங் பட்டேல். அஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு பிளே, ஒரு நல்ல பிளேயர். நம்பர் 4ல வந்து கேப்டன் நிக்கலஸ் பூரன். ஸோ இவரோட பொசிஷன் வந்து மேபி நம்பர் 3ல வரலாம், மோனங் பட்டேல் நம்பர் 4 வரலாம், அது டிபெண்ட்ஸ். பட் பூரன் அந்த இதுதான் வந்து டீமா இருக்கும். நம்பர் 5 வந்து கைரன் பொலார்டு. நம்பர் 6ல ஹேத் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளேயர். போன சீசன் செம்மையான ஒரு பினிஷரா இருந்தாரு. ஆக்சுவலி டிம் டேவிட், டெவால் ப்ரூவிஸ் இருந்த அந்த டீம்ல இவங்க 2 பேரையும் விட ஹீத் ரிச்சர்ட்ஸ்ன்ற பேர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சுன்னா அது காரணம் வந்து அவர் கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபினிஷ் பண்ணாரு. இவர் வந்து ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பிளேயர் தான். ஆனா இவருக்கு வந்து யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப்பும் இருக்கு அப்படின்றதுனால இவர் யூஎஸ்லயே வந்து ஆடுவாரு. பட் இப்போ வந்து லோக்கல் பிளேயர் தான் இருக்காரு. ஸோ நம்பர் 6ல வந்து இவர் ஆடுவாரு. நம்பர் 7ல வந்து மைக்கேல் பிரேஸ்வெல், நியூசிலாந்து சேர்ந்த ஒரு பவுலர், ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ இவர் வந்து நல்ல அடிஷனா இருக்காரு இந்த டீமுக்கு. ஆக்சுவலி மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து ஒரு சீரீஸ்ல பாகிஸ்தான் சீரீஸ்ல வந்து கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு T20ல. ஆமா கரெக்ட். அது கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. ஆனால் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வெல்லிங்டன் பவுலர், நல்லாவும் பரவாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவர் வந்து மும்பை கேப் டவுனுக்கு ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து டேரக்டா இவர் வந்து ரஷீத் கான் இல்லை அப்படின்றதுனால வந்து இவர் டிராஃப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், பட் இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர், கொஞ்சம் பேட்டிங் டெப்த்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 9ல வந்து இவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ட்ரெண்ட் போல்ட். எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போவாங்க. இப்போ மும்பைல வேற எடுத்துட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ்ல இங்கேயும் இருக்காருன்றப்போ போன சீசன் நல்லா போட்டாரு. இந்த சீசனும் சேம் திங் we can expect from Trent Bolt. இந்த பவர் பிளே விக்கெட்ஸ் of course is going to shine. நம்பர் 10ல வந்து நொஸ்டோஷ் கெஞ்சிகே அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. யூஎஸ்க்கு ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 11ல வந்து ஏஷான் அதில் அப்படின்ட்டு வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு யூஎஸ் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், 145 140 அந்த ரேஞ்சில் வந்து போடுவாரு. நல்லாவே ஒரு டேலண்டடான ஒரு பவுலர். இதுதான் வந்து பிளேயிங் 11 இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க போன சீசன்ல இருந்து மிஸ் பண்ண சில பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூவிஸ், அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிட் ஒரு ஃபினிஷர், அவர் இல்ல. அந்த லோக்கல் டேலண்ட்ஸ் சொன்ன பாத்தீங்களா, ஸ்டீவன் டெய்லரா இருக்கட்டும், ஷாஹான் ஜஹாங்கீரா இருக்கட்டும், இது எல்லாம் தாண்டி ரஷீத் கான் எடுத்திருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்ல அப்படின்றப்போ நிறைய ஒரு ஹோல்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு இந்த டீமுக்கு. நோட்டபிள் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இதுல 1 இல்ல 2 இருக்கு லோக்கல் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஷரட் லம்பா. நான் ஏன் எக்ஸைட்டடா இருக்கேன்னா, ஒரு இந்தியால நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு யங்ஸ்டர் மும்பைல எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு வந்திருக்காரு. திரும்ப எம்ஐ ஒரு நம்பி எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருப்பாரு. பயங்கர அக்ரெசிவ் ஆடி இருக்காரு ட்ரையல்ஸ்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்சைட் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு. ஸோ அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன். அவரை தாண்டி ஹீத் ரிச்சர்ட்ஸ் போன வருஷமே பார்த்து ஒரு நல்ல ஃபினிஷரா இருந்தாரு. ஸோ அவர் வந்து இந்த டிம் டேவிட் இல்லாம இவரு வந்து கட் அண்ட் ரைட் ஃபினிஷரா எடுத்திருக்காங்க டீம்ல. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஃபாரின் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், மைக்கேல் பிரேஸ்வெல் ஃப்ரம் நியூசிலாந்து. லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இல்ல எம்ஐ நியூயார்க் யார் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பிக் வந்து நீங்க வந்து சொல்லுவான் வந்து வன்மக்காரன் அப்படின்ட்டு. அதனால இல்ல, டீம் வந்து கொஞ்சம் ஆன் பேப்பர் வீக்கா இருக்கிறதுனால நான் எல்ஏ நைட் ரைடர்ஸ் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்றேன். அது எல்ஏ நைட் ரைடர்ஸ் டீம் இருக்க நம்பிக்கை இல்ல, எம்ஐ நியூயார்க் கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏன் தெரியுமா இந்த டீம் வந்து கொஞ்சம் வீக்கா தெரியுது, இவங்களுக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் கல்ட்டி விட்டாங்களோ. இந்த லோக்கல் பிளேயர்ஸ் மேல இருந்த நம்பிக்கை, அந்த லோக்கல் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு புதுசா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் எப்படி இருக்கும், மேபி இவங்க இந்த லோக்கல் பிளேயர்ஸ் சூப்பரான பிளேயர்ஸா கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. சோ அதுதான் சொல்றேன்ல, சீசன் போக போக தெரியும். வச்சுட்டு அவங்க ஃபைனல்ஸ் கூட போகல. இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் ஏன் அவங்களை வந்து கூட்டு போக கூடாது? நல்ல டீசென்டான பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க கோர் அவங்க விடல. விட்டுருக்காங்க, சில பிளேயர்ஸ் விட்டுருக்காங்க, ஆனா அந்த கோர் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஏதாவது சொல்றாருன்னா அப்போ பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்லுவாரு, பாப்போம். ஐயோ சாமி, கூட்டு போகடா அவனை. வியூவர்ஸோட ரியாக்ஷன் இதுதான். ஸோ ஓகேங்க, இதுதான் நான் குவாலிஃபை பண்ணக்கூடிய 4 டீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ரெண்டாவது வந்து ஃப்ரீடம்ஸ், மூணாவது வந்து சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன், 4வது டீம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ்,
ஸோ பார்ப்போம் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு எம்எல்சி நான் பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. ஓரளவுக்கு அப்பப்போ பார்த்துருக்க மேட்சஸ் தான் தவிர்த்து நான் பெருசா எம்எல்சி ஃபாலோ பண்ணதான் இல்லை. அதனால பரத் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு, நிறைய டீம்ஸ் எல்லாம் சொல்லி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருன்னு சொல்லி. ஸோ இது பார்த்ததுல நிறைய நானுமே எக்ஸைட்டடா இருக்கேன். அந்த பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது லியாம் பிளங்கெட்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவர்லாம் முன்னாடி பழைய பிளேயருங்க, அவரு இங்கிலாந்து போட்டுட்டு இருப்பாரு. ஸோ நானுமே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன். எம்ஐ நியூயார்க் ஆஸ் யூசுவல் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைசி எப்போ நான் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணது வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த டீமுக்கு தான் என்னோட ஹோப்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் நானுமே வந்து இப்போ வந்து இந்த எம்எல்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் லீக். 6 டீம் தான், ரொம்ப கசகசன்னு இருக்காது. 6 டீம் நல்லா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ஜாலியா பார்ப்போம். ஓகேங்களா? அதோட அப்டேட்ஸ் நம்ம வந்து வீக்லி பீரியட்ல வந்து சொல்லிட்டே இருப்போம். அவ்வளவுதான் மக்களே, நாங்க சொன்ன மாதிரி எம்எல்சி வீடியோ போட்டாச்சு. முன்னாடி டிஎன்பிஎல் அண்ட் வைட்டாலிட்டி பிளாஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம் நாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து பெருசா ஆதரவு இல்லை. நீங்க வந்து இந்த வீடியோ ஆதரவு போகுமா அதெல்லாம் இல்லை. நீங்க நான் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, சரி அதுக்காகவே போட்டுடலாம். எம்எல்சி இப்போ ஸ்டார்ட் ஆகுது, நிறைய இந்த மாதிரி லீக்ஸ் வந்து பார்க்க என்கரேஜ் பண்ணலாம். நானுமே இப்போ எம்எல்சி வந்து புதுசாக தான் பார்க்க போறேன். ஸோ உங்களுக்குமே அது என்கரேஜிங்கா இருக்கணும், இந்த மாதிரி லீக்லாம் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனா நம்ம வந்து பெருசா இந்த சேனலுமே நாங்கள் போட்டு பார்க்கல. ஸோ வந்து நம்ம போட்டுருவோம், பரவாயில்ல வியூஸ் போதா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம் நாங்க. ஸோ முடிஞ்சா உங்க ஆதரவு தெரிவிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்களும் கூட சேர்ந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க லீக்ஸ். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் நிறைய போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கிறதுக்கு கிரிக்கெட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.